கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். நம்ம வேதத்தில் பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்டவர்களின் நிமித்தமாய் ஊழியம் செய்யும்படி தேவ தூதர்களை தேவன் பணிவிடை ஆவிகளாய் வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த தேவ தூதர்கள் தேவனுக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி பாதுகாக்கிறார்கள். அவருடைய பாதம் கல்லில் இடராதபடி அவர்களை தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போகிறார்கள். அவர்கள் சுகமாக்குகிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் அழிவிலிருந்து லோத்துவை விடுவித்தது போல கரங்களை பிடித்து அழிவிலிருந்து நம்மை பாதுகாக்கிற தேவ தூதர்களாய் இருக்கிறார்கள். நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவ தூதர்களாய் இருக்கிறார்கள். எப்படி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் தேவ தூதர்களை குறித்து. நம்ம வேதத்தில் பார்க்கும்போது தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 22வது வசனத்தில், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அல்லேலூயா, ஆமென். தேவனுக்கு முன்பாக அவன் குற்றமற்றவனாய் அவன் இருந்தபடியினால அவனை தேவன் அந்த தூதர்களை அனுப்பி அந்த சிங்கங்களின் நாவை அவர் கட்டி போடுகிறதை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. சாது சுந்தர் சிங் ஒரு சமயம் அவர் ஊழியத்தில் இருக்கும்போது சில மனிதர்கள் அவரை கொன்று போடும்படி இரவு வேளையில் வந்தார்களாம். அங்கே அவர்கள் வரும்போது சாது சுந்தர் சிங்கை சுற்றிலும் பெண்ணுடை அணிந்த மனிதர்கள் கரங்களிலே பட்டயங்களை ஏந்தினவர்களாய் நின்று கொண்டிருந்ததை கண்டு அவர்கள் பயந்து ஓடிவிட்டார்களாம். அதிகாலை வேளையிலே அவர்கள் சாது சுந்தர் சிங்கை சந்தித்து, நாங்கள் இரவு வேளையிலே உன்னை கொன்று போடும்படி வந்தோமே, உன்னை சுற்றிலும் அந்த நின்று கொண்டிருந்த அந்த மனிதர்கள் யார் என்று சொல்லி கேட்டார்களாம். அப்பொழுது சாது சுந்தர் சிங் தேவ தூதர்கள் தான் தன்னை பாதுகாத்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு அவர்களுக்கு தேவனுடைய பாதுகாப்பை குறித்து, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவருடைய ஊழியம் செய்கிறவர்களுக்கு தேவன் எப்படி அந்த பாதுகாப்பை கொடுக்கிறார் என்பதை குறித்து அவர்களுக்கு போதித்தாராம். அந்த முழு கிராமமும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்களாம். அல்லேலூயா, ஆமென். அப்படித்தான் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கூட பொல்லாத நாவுகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களை குற்றப்படுத்தி, உங்களை காயப்படுத்தி, உங்களை வேதனைப்படுத்தி, உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் தானியேலின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறபடியினால அந்த நாவுகளை தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி கட்டி போடுகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே நீங்கள் பயப்படாதுங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா நாவுகளையும் தேவன் கட்டி போடுகிற தேவன். உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. பரலோக தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் கூட எங்களுக்காக பணிவிடை ஆவிகளாக நிர்வகித்திருக்கிற தேவ தூதர்களுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தூதர் பாஷைகளை பேசி அந்த தூதர்களுக்கு நாங்கள் கட்டளையிடும்படி ஆண்டவரே, நாங்களப்பா பாஷைகளை பேச எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்கள் பிரசனத்துக்குள்ள, உங்கள் ஆளுகைக்குள்ள உங்களுடைய அன்பு பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. நீங்கள் பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, சந்தோஷப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.